இயற்கை தாவரம் எதை பொறுத்திருக்கும்? கிளைமேட்டை வச்சுருக்கோம். கிளைமேட்டை தீர்மானிக்கிறது அந்த லேண்டு எந்த லேட்டிடியூடில் இருக்குது, கடல் மட்டத்திலேருந்து எவ்வளோ ஹைட்டு, கடற்கரையிலேருந்து எவ்வளோ தூரம், இதெல்லாம் தான் தீர்மானிக்கும். இயற்கை தாவரம் மனிதனுடைய உதவி இல்லாமல் நேரடியாகவும் மறைமுகமாக மனிதனுடைய சப்போர்ட் இல்லாமல் வளர்ந்தால் அதுதான் அது இயற்கை தாவரம். இங்கிலீஷில் நேச்சுரல் வெஜிடேஷன். ஓகேவா? இன்னொரு பேர் என்னது? வைல்டு ஃபாரஸ்ட். இப்போ தமிழ்நாட்டுக்கு பார்க்க போகிறோம். நிலப்பு தோற்றம், மண்ணோட தன்மை, வெப்பநிலை, மழைப்பொழிவு. மெயினாக வந்துட்டு வெப்பநிலை, மழைப்பொழிவு தான். அப்புறம் தான் இதெல்லாம். ஓகேவா? 1988 தேசிய வன கொள்கை. நோட் பண்ணிங்க, இது ஃபேக்டில் கேட்பாங்க. அந்த அடிப்படையில் புவியோட பரப்பில், நிலப்பரப்பில் மொத்தம் 1/3 பகுதி காடுகள் இருக்கணும் அப்படின்றாங்க. 1/3 பங்குனா எத்தனை சதவீதம்? 33%. தமிழ்நாட்டில் 20% இருக்குது. ஆனால் 17 தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. 2017 கணக்கெடுப்பின்படி 20% நிலப்பரப்பு இருக்குது. அதேமாதிரி இந்தியாவில் 100 ஏக்கர் காடு இருந்தாக்க தமிழ்நாட்டோட காட்டோட பரப்பு எவ்வளவு? ரெண்டுக்கு வித்தியாசம் புரியுதா? தமிழ்நாட்டோட பரப்பில் 20% காடு இருக்குது. இந்தியாவில் இருக்க காடை மட்டும் எடுத்துக்கோங்க, மற்ற நிலப்பரப்புலாம் விட்டுறணும். காடை மட்டும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா காடோட பரப்பு எவ்வளோ? இந்திய நிலப்பரப்பில் 100 ஏக்கர் இந்தியாவில் காடு இருக்குனாக்கா தமிழ்நாட்டில் எத்தனை ஏக்கர் இருக்குது? 3 ஏக்கர் இருக்குது. என்ன சொல்கிறாங்க? ஈரப்பத பசுமை மாறா காடுகள்லேருந்து புதற்காடு வரைக்கும் காடுகளோட வகைகள் 5 வகையாக பிரிக்கிறாங்க. வெப்பமண்டல பசுமை மாறா காடு, இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம், அதை வச்சு சொல்லுங்க பார்ப்போம். டிராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட். நம்மளுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாகவே டிராபிக்கல் ரீஜன் தான், டெம்பரேட்டுக்கு வேலையே கிடையாது. வெப்பமண்டலம் எதுலேருந்து எதுக்கு நடுவில் இருக்கும்? 23 டிகிரி வடக்குலேருந்து 23 டிகிரி தெற்குக்குள்ளே தான் வெப்பமண்டலம். டிராபிக்கல் ஃபாரஸ்ட் அதில் எல்லா வகையும் இருக்கும். எவர்கிரீனு, டெசிடியஸு, மவுண்டைன் இருந்தால் அது இருக்கும். கம்மியாக மழை பெஞ்சது, ரொம்ப கம்மியானாக்கா புட்புதர் காடுகள். சுத்தமாக மழை இல்லை, 20 சென்டிமீட்டர் கீழே போயிடுச்சு வருஷத்தில், அப்போ என்ன இருக்காங்க? ஃபாரஸ்ட் இருக்குது. தமிழ்நாட்டில் ஃபாரஸ்ட் இல்லை, செமி ஏரிடு, அதாவது அரைப்பாலைவனம் நிலத்தோட்டம். ராமநாதபுரம், தூத்துக்குடியெலாம் இருக்குல்ல, செமி. அதேமாதிரி அரியலூர் வரைக்குமே எங்கெங்கெல்லாம் ஆறு ஓடலையோ அங்கெல்லாம். அப்போ அதிக மழைப்பொழிவு எங்கே இருக்கோ அங்கே வந்து என்ன இருக்கும்? வெப்பமண்டல பசுமை மரக்காடு, அடர்ந்த காடுகளாக இருக்கும். திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நீலகிரி, கோயம்புத்தூர், இங்கெல்லாம் மலை பிரதேசம் இருக்குல்ல, மேற்கு தொடர்ச்சி மலை. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, வேற என்ன சொன்னால் கோயம்புத்தூர், ஊட்டி. கோயம்புத்தூரில் இந்த பக்கம் ஒன்றும் இருக்காது, ட்ரை. கோயம்புத்தூர் பீடபூமி, மலை பிரதேசத்தில் இங்கே வால்பாறை இதெல்லாம் பார்த்தோம்ல, அங்கே. மேற்கு தொடர்ச்சி மலையின் சரிவுகளில் காணப்படும். உயரமான இடத்துல மலைக்காடுகள் வந்துடும், சரியா? சரிவுகளில் இங்கே லவங்கம், மலபார் கருங்காலி, பனா சமரமா, ஜாவா பிலம், ஜமுன், பலா மருது, அயனி, கிராஃப்ட் மிட்டல், இங்கெல்லாம் இருக்குமா மரங்கள். இங்கே இருக்கக்கூடிய மரங்கள் உப அயன மண்டல காலநிலை நிலவும் கிழக்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் காணப்படுகிறது. உப அயன மண்டலம் தெரியாது, துணை அயன மண்டலம். நம்மளது உப அயன மண்டலமே கிடையாது, அயன மண்டலம் தான் நம்மளுது சொல்கிறானுங்க. சேர்வராயன் மலை, கொல்லிமலை, பச்சை மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை இருக்குல்ல அது. இங்கே இருக்கக்கூடிய மரங்கள் மகோகனி, குரங்கு, தேக்கு, உள்ளி காசியா, பலா, மா, இதெல்லாம் இருக்கும்.
எங்கள் கிழக்கு தொடர்ச்சி மலையில் உயரமான இடங்களில் பசுமை மரக்காடுகள் அங்கே. மிதவெப்ப மண்டல மலைக்காடுகள் உயரமான இடத்துல, மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய உயரமான இடங்கள் 1000 மீட்டருக்கு மேலே போயிடுச்சுன்னா மலைக்காடுகள் இருக்குது. உயரமான பகுதியில் பள்ளத்தாக்குகள் காணப்படுது, சோலாஸ் என அழைக்கப்படுது. கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கிழக்கு தொடர்ச்சி மலை சோலாஸ் காடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம், கொல்லிமலையில். சோலாஸ் காடுகள். மேற்கு தொடர்ச்சி மலையில் மிதவெப்ப மண்டல மலைக்காடுகள் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. சோலாஸ் காடுகள் உள்ள நீலகிரி, சாம்பா, வெள்ளை லிட்ஸா, ரோஸ் ஆப்பிள் அந்த மரம்லாம் அங்கே இருக்குமாம். ஏன்னா உயரம் போயிடுச்சுல, கடல் மண்டலத்தில் வெப்ப மண்டலம் தான், கடல் மண்டலத்துலேருந்து மேலே போனதுனால மிதவெப்ப மண்டலம் தான். அடுத்து வெப்ப மண்டல இலையுதிர் காடுகள். இந்த மேற்கு தொடர்ச்சியினுடைய கிழக்கு சரிகளாக இலையுதிர் காடுகள். அது கிழக்கு தொடர்ச்சி மலை எல்லா பகுதி அங்கெல்லாம். அரை பசுமை மரக்காடு. பசுமை மரக்காடுகள் அரை பசுமை மரக்காடுகளுடைய விளிம்புகளில், அது முடிஞ்சு பக்கத்தில். இப்போ மேற்கு தொடர்ச்சி மலையில் உச்சியில் மேற்கு தொடர்ச்சி மலை நல்ல மலை இருக்குங்களாம். அது தொட்டு இந்த ஏரியாவில் என்ன இருக்கும், அரை பாலைவனம். இந்த சேலம் கீழெல்லாம் இருக்குல்ல, அங்கே கிழக்கு தொடர்ச்சி மலை குன்றுகள்லாம் இருக்குல்ல, இங்கெல்லாம் இது எல்லாமே இலையுதிர் காடுகள் இருக்கும் கிழக்கு பக்கம்லாம். அப்புறம் இந்த மவுண்டெயின்லாம் இருக்குல்ல, அதுக்கு அடியிலலாம் இது நல்லா பாருங்கள். பிப்ரவரி மாதம் எல்லா இலையும் கொட்டிடும். நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா மரமும் இலையெல்லாம் கொட்டிடும். எதுக்காக கொட்டுது, ட்ரை ஆகிடும். இருக்கிற தண்ணியை வச்சு உயிர் வாழணும். அதுக்காக எல்லா இலையும் கொட்டிட்டு, அடுத்தது வெயில் காலம் வரப்போகுது, அதுக்கு தகுந்த அப்போ மழை பெய்யும், அதுக்கு தகுந்த மாதிரி புது இலையெல்லாம் முளைச்சிடும். பாருங்க, கோடை புறங்கள் தங்களை இலைகளை உதிர்த்து விடுகின்றன, மொட்டையாக இருக்கும். அடுத்த பிப்ரவரி மாதம்லாம் ஏற்காடு போய் பாருங்கள், காஞ்சி போய் கிடக்கும். பிப்ரவரி மார்ச்லாம் நம்ம வீட்டுக்கிட்டே பாருங்கள், ஒரு மரத்தில் கூட இலை இருக்காது, நல்லா ஹைட்டாக வளரும். பருத்தி பட்டு மரம். பருத்தி பட்டுன்னு தெரியுதா, இலவம் பஞ்சு இருக்குல்ல, அதை தான் சொல்கிறாங்க, இலவம் பஞ்சு. அதுதான் அது. கடம்பா, தேக்கு, வாகை, வெக்காளி, சிரஸ், இதெல்லாம் இங்கிலீஷ் பேர் வச்சுட்டானுங்க. அப்புறம் மூங்கில். அடுத்து மாங்குரோவ். மாங்குரோவ் ஃபாரஸ்ட் எங்கே இருக்கும், மாங்குரோவ் ஃபாரஸ்ட். வெரி குட். சத்தமாக சதுப்பு நிலம் சேறு சகதியமாக இருக்கிற இடம். கிழக்கு கடற்கரை இருக்குல்ல, அங்கெல்லாம் இருக்கும். டெல்டா கடலோர பகுதியெல்லாம் இருக்கும். தீவுலாம் பார்த்தலாம், நிறைய குட்டி குட்டி தீவுலாம் அங்கெல்லாம் இருக்கும். ஆற்று முகத்துவாரங்களில் என்னென்ன படத்தில் பார்த்தோம், இந்த கல்லை மட்டும் கண்டால் கடவுள் கிடையாது அந்த பாட்டு. அப்புறம் இப்போது விஷால் படம் என்ன, அது கமல்ஹாசன் படம். இப்போது விஷால் ஒரு படம் நடிச்சானுங்க, துப்பறிவாளர்னு, அதெல்லாம் வரும் பாருங்க. அதான் சேரு சகதியமாக இருக்கும், அங்கே இருக்கும். இதோட வேர்கள் எங்கே வந்துருக்கும், மேலே தண்ணிக்கு மேலே வந்துருக்கும். மார்ஷி லேண்ட்னா சதுப்பு நிலம் தமிழில். லேண்டு மீன் சேரு சகதியமாக இருக்கிற லேண்டு. அங்கே இருக்கக்கூடிய தாவரத்துக்கு பேர் என்னது, மாங்குரோவ் ஃபாரஸ்ட். காவேரி டெல்டா ஃபாரஸ்ட் இருக்குல்ல, சாரி காவேரி டெல்டான்றேன், கங்கை பிரம்மபுத்திரா டெல்டா, அதுக்கு பேர் என்னது, மாங்குரோவ் ஃபாரஸ்ட்டுக்கு பேர் சுந்தர்பன். இதெல்லாம் சுந்தர்பன் தான், அங்கே தான் இருக்குது இந்த புலியெல்லாம். அலையாத்தி காடுகள். திரும்ப வந்து பார்ப்போம். பசுமையானதாக மிதமான உயரத்தையும் தோல் போன்ற இலைகளுடன் காணப்படும். மொத்தமாக இருக்குமா இலையெல்லாம். உவர் நிலங்கள், உவர் நீரிலும் வாழும். உப்பு தண்ணி இருக்குல்ல, செலைன் வாட்டர், அதில் வாழும்.
மாங்குரோவ், வெள்ளை மாங்குரோவ், காட்டு மல்லி, இந்தியன் ப்ரீவெட் மரங்கள் இங்கெல்லாம் இருக்கும். தமிழ்நாட்டில் பிச்சாவரணம், வேதாரண்யம், முத்துப்பேட்டை, சத்திரம், தூத்துக்குடி நிறையா இருக்குது. இந்த கடற்கரையில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் இருக்கும். தீவுகள்லாம் பார்த்தோம்ல, எல்லாமே இங்கே அங்கங்கே இருக்கும். அலையாத்தி காடுகள்னு சொல்லுவாங்க. தீவுகள் இருக்கா, அங்கெல்லாம் இருக்கும். ஏன்னா அலையை தடுப்பாங்க. பிச்சாவரம் சதுப்பு நிலக்காடு கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரத்தில் தெற்கே அமைந்துள்ளது. 1100 ஹெக்டேர். உலகில் 2வது பெரிய சதுப்பு நிலக்காடாகும். தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு. மணல் திட்டு இது ஆக்சுவலாக வங்கக்கடலில் இருக்குது. கடல்லேருந்து கொஞ்சம் உள்ளே இருக்கும். அபிசினியா, ரைசோபோரா தாவரங்களை கொண்டது. மெயினாக ரைசோபோராங்கிறது எங்கே இருக்கும்? சதுப்பு நில காடுகளில் வளரக்கூடிய மரம். வேறு எங்கே இருக்கும்? மேலே வந்துடும். எதுக்காக வேறு மேலே வருது? பயாலஜி ரீசன், சுவாசிக்கிறதுக்காக. சுவாசிக்கும் பொழுது என்ன வாயு எடுத்துக்கும்? ஆக்சிஜன் தான் எடுத்துக்கும் சுவாசிக்கும் பொழுது. சரியா? ரைட். இந்த போட்டிருக்கா கடல் பாதுகாப்பு மேலாண்மை. சதுப்பு நில தாவரங்களின் பங்கு. கடல் அலைகள் மற்றும் புயலால் ஏற்படும் பாதிப்பிலிருந்து கடற்கரை பகுதியை பாதுகாக்குது. மேலும் பவளப்பாறைகளையும் கடலோர புல்வெளிகளையும் மணல் படிவுகளால் மூழ்கடிக்காமல் பாதுகாக்கலாம். எது? அந்த அலையாத்தி காடு. அதனால தான் அந்த சுனாமி 2004 வந்து அட்டாக் பண்ணப்போ 20 வருஷம் ஆச்சு. பார்த்துருப்பீங்க, டிவிலெலாம் போட்டிருப்பான். ஊட்டியில் ஃப்ரோஸ்ட் வந்துச்சா? நியூஸில் வருதா இல்லையா? ஐஸ் கட்டி ஃபார்ம் ஆகுது ஃப்ரோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் யூரோப்பில் ஸ்காட்லாண்டுங்கெலாம் வெஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் பனிப்பொழிவு இருக்கா, ஸ்னோஃபால் இருக்கா? இல்லை ஜாகிரஃபியில் படிச்சுட்டு என்ன காரணம்னு எடுத்து படிச்சிங்கன்னா அப்படின்னு இருந்துங்க மனசில். ஸ்டேட்மெண்ட்டாக கேட்டாலும் சரி, லைஃபுக்கும் சரி, எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு நியூஸ் பார்த்துட்டு அதுக்கான கேள்வி என்னென்னு கேள்வி எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா ரீகால் ஆகிடும். அடுத்து வெப்பமண்டல முட்புதர் காடுகள். சமவெளியிலிருந்து 400 மீட்டர் உயரத்துக்கு மேல் உள்ள பகுதியில் காணப்படுதாம். கடற்கரை சமவெளி, உள்நாட்டு அங்கே ட்ரை ரீஜன். எங்கே? இந்த ஏரியாவிலலாம் ஆறு ஓடாத இடத்துல என்ன இருக்கும்? ஃபுல்லாகவே அரைப்பாலைவனம் தான். எல்லா இடத்துலையும் எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த ஆறுலாம் தண்ணி எடுத்துகிட்டு வரனா அங்கே வளமாக இருக்கும். மற்ற உள் பகுதியெலாம் இருக்குல்ல, எதாவது தூத்துக்குடி, ராமநாதபுரம், அப்படியே அரியலூர், திருச்சியுமே வறண்டு கிடக்குற பூமி தான். காவிரி ஆடு ஓடுறதுனால தப்பிச்சிக்கிச்சு. அப்படியே இதெல்லாம் அரைப்பாலைவனம். புல் இருக்கும், அங்கங்கே மரம் இருக்கும். ஏன்? ரெயின்ஃபால் கம்மி. ஓகேவா? ரைட். ஒரு 50 சென்டிமீட்டர் மழை பெஞ்சால் பெரிய விஷயம். இங்கே பனைமரம் இருக்கும், வேம்பு, கருவேல மரம், சீமை கருவேல மரம்லாம் அந்த ஃபாரின்லேருந்து கொண்டு வந்து போட்டது. காமராஜர் பீரியடில் வெள்ளை கருவேல மரம் இதெல்லாம் வந்து நம்மளுது இங்கேயே இருக்கிறது, இண்டிஜினியஸ். சீமை கருவேல மரங்கன்னா ஆஸ்திரேலியாவிலேருந்து காமராஜர் பீரியடில் வந்து தூவி விட்டாங்க. ஆனால் ஆக்சுவலாக அது நல்லது. இந்த மரம் பிளான் பண்ணி அதெல்லாம் அழிக்க பார்க்குறாங்க. புதர் செடி அதிகமாக இருக்கும். தருமபுரி, ராமநாதபுரம், விருதுநகர் மற்றும் பிற மாவட்டங்கள், எல்லா மாவட்டத்துலேயும் இருக்குது. அதிக காடுகளை கொண்ட மாவட்டங்கள் பரப்பளவு அடிப்படையில். அதிக பரப்பளவு காடு எங்கே இருக்குது? தருமபுரி. 2வது கோயம்புத்தூர். எல்லாம் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கிறது. தருமபுரி மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலைக்கு நடுவில் இருக்கிறது. ஈரோடு. பர்சன்டேஜில் பார்த்தோம்னாக்கா நீலகிரி தான் ஃபஸ்ட்டு. ஓகேவா? பரப்பளவில் பார்த்தோம்னா யார் ஃபஸ்ட்டு? தருமபுரி. வன உயிரினங்கள் என்னென்ன முக்கியமானது? அதாவது வைல்டு அனிமல்ஸ். அங்கே என்ன கிளைமேட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். பசுமை மரா காட்டில் என்ன விலங்கு அதிகமாக இருக்கும்? மானம். ஊர்வனை, சரியா? அதை வேட்டையாடுறது, இதெல்லாம் இருக்கும் நிறையா. அப்புறம் பாம்பு, ஊர்வனம் எல்லாம்
ஏன்னா அடர்ந்த காடு, உள்ளெல்லாம் பூந்து போக முடியாது. நல்ல ஊர்வனம் இருக்கும். அதை வேட்டையாடுறதுக்கு மரத்தில் ஏறக்கூடிய விலங்குகள், சின்ன சிறுத்தை, ஜாகுவேர் அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் பறவை இனம் இருக்கும், குரங்கு, மரத்திலே வாழக்கூடிய குரங்குலாம் இருக்கும். அப்புறம் புலி இருக்கும், அதெல்லாம் வேட்டையாடுறதுக்கு. காட்டெருமை, அதெல்லாம் இந்த மாதிரி ஏகப்பட்ட வனவிலங்கு இருக்குது. வனவிலங்கு சரணாலயம், தேசிய பூங்காக்கள் தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் இருக்குது. நீலகிரி உயிர்கோள பெட்டகம், பயோடைவர்சிட்டி ரிசர்வ் இங்கிலீஷில். மன்னார் வளைகுடா உயிர்கோள பெட்டகம். மன்னார் வளைகுடா எங்கே இருக்குது? இந்த மன்னார் வளைகுடா. இது பாக் நீர்ச்சந்தி, இது பாக் வளைகுடா. ஓகேவா? இதுக்கு பேர் தான் நம்ம வேதாரண்யம் தான். வேதாரண்யம் இது ராமநாதபுரம். இங்கே வந்து என்ன ஆறு கலக்குது? வைகை. சரி, அதை பற்றி இப்போ நேற்று கூட நியூஸில் வந்துச்சா? நேற்று வந்துச்சு. வைகை டேம் ரொம்ப திறந்து விட்டாங்க. அது போய் அங்கே உள்ள எல்லா ஆறையும், எல்லா கம்மாயும் ரொம்ப இருக்குது, கடைசி கம்மா வரைக்கும் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நீர்நிலைகள் ரொப்பிட்டு கடலில் போய் கலக்குதுன்னு பார்த்தோமா 2 நாளைக்கு முன்னாடி. வைகை அணை, சரி வைகை ஆறு நியூஸில் வந்துச்சு. அது அகத்தியர் மலை உயிருக்கு போலப்பட்டவங்க. எங்கே? திருநெல்வேலி, கன்னியாகுமரி இருக்குல்ல, அங்கே இருக்கும் அகஸ்திய மலை. இயற்கை பேரிடர். இயற்கை பேரிடர் நம்ம தனியாக பார்க்கணும். அது ஒரு பாடமே வரிசையாக வருது. இதெல்லாம் முடிச்சுட்டு அது ஒரே ஒரு நாள் எடுத்துடலாம். என்னென்ன இயற்கை நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ்? அதை நம்மளால் தடுக்க முடியுமா? தடுக்க முடியாது. பட்டு பேரழிவை கட்டுப்படுத்தலாம். சரியா? டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் கம்மி பண்ணலாம். பட் அழிவெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இயற்கை பேரிடலாம் ஐக்கிய நாடுகள் யுனைடெட் நேஷனுடைய டிசாஸ்டர் ஆர்ஆர் என்ன சொல்லுது? டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் அதில் சொல்கிறாங்க. பேரிடருக்கான காரணங்களை முறையாக கண்டறிந்து பேரிடரின் போது அதன் தாக்கங்களை குறைப்பது. ஏன்னா பேரிடரை நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. இயற்கை பேரிடரை ஒன்றுமே பண்ண முடியாது நம்ம. பட் என்ன பண்ணலாம்? அங்கேருந்து இப்போ வெள்ளம் வருதா, சைக்கிள் ஒன்று அட்டாக்கான்னு தெரிஞ்சுது, என்ன பண்ணலாம்? தாழ்வான நிலப்பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களை தூக்கிட்டு போய் உயரமான இடத்துல உட்கார வைக்கலாம். அதெல்லாம் பண்ணலாம். தமிழ்நாட்டில் என்ன பேரிடர் வரப்போகுது? அடிக்கடி சைக்கிள் ஒன்று வரும். அதோட பெரிய பேரிடர் தமிழ்நாட்டுக்கு இல்லவே இல்லை. ஆமாவா? அப்புறம் நிலச்சரிவு ஏற்படலாம். அப்புறம் வறட்சி பேரிடரா சார்? ஆமாம். ஒழுங்காக போதுமானாலும் மழை பெய்யலைன்னா என்னது? அதுவும் பேரிடர் தான். சாப்பாட்டுக்கு பஞ்சம், வருவாய் குறைஞ்சிரும். இதெல்லாம் முக்கியமான பேரிடர்கள், இயற்கை பேரிடர்கள். அப்புறம் அப்பப்போ திடீர்னு நோய் தொற்றுலாம் வரும்ல, அதெல்லாம் எல்லாம் சரணாலயங்கள் அது பார்த்து வச்சுக்கோங்க எங்கெங்கே இருக்குன்னு. மேப்பு கொடுத்துட்டு இந்த இடத்துல இருக்கிற சரணாலயம் எதுன்னு கேட்பான். மெயினாக அந்த கிழக்கு கடற்கெல்லாம் பறவைகள் சரணாலயம் தான் இருக்கும். ஏன் இப்போ இந்த டைமில் சைபீரியன் பகுதி, ஆர்டிக் ரீஜனில் என்னென்னா வாங்க, அங்கே குளிர் ஃப்ரீஸ் ஆயிரும் எல்லாம். அங்கேருந்து பறவை எங்கே வரும்? நம்ம ஊருக்கு வலசை வருவாங்க. இப்போ போனீங்கன்னா இங்கேருந்து வரும். இப்போ போய் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த பறவை சரணாலயம் ஃபுல்லாக அந்த கும்பகோணம் தஞ்சாவூர் பகுதி இருக்குல்ல, அந்த பகுதி போனீங்கன்னாவே அங்கங்கே குளம் நீர்நிலைகள்லாம் இருக்கும். அதில் ஃபுல்லாக என்ன இருக்கும்? பறவைகளாக இருக்கும். பார்க்கலாம். நீங்கள் இந்த பழவேற்காடு ஏரி, தமிழ்நாடு ஆந்திரா பார்டர். நிலச்சரிவு எங்கெல்லாம் நிலச்சரிவு வரும்? மலை பிரதேசங்கள் பொதுவாக சொல்லியிருங்க, அவ்வளோதான். இதனால் நிலச்சரிவு ஏற்படுது. கிராவிட்டி
கிராவிட்டினால தான் உருவாகும். பாறை இருக்குது, பாறை மேலே என்ன ஆகுது, மண் ஃப்ரிக்ஷன்னால என்ன இருக்கும், பிடிச்சிக்கிட்டு இருக்கும். மரங்கரை நம்ம வீடெல்லாம் அங்கே கட்டிக்கிருப்போம். மழை பெஞ்சு தண்ணி உள்ளே இறங்கி இப்படி போகுது. போகும்பொழுது அந்த பாறைக்கும் மண்ணுக்கு நடுவில்னா இருக்கும் அந்த ஃப்ரிக்ஷனை யாரை குறைச்சிருவா, இங்கே இது வழியாக ஓடக்கூடிய தண்ணி என்ன பண்ணணும், குறைச்சிரும். இப்போ நம்ம நடந்து போகிறப்ப தண்ணி ஊற்றிருந்தால் வலிக்கு விழுந்துடுறோம்ல, அது மாதிரி. அப்போ கிராவிட்டி இதை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்குது. இதுக்கு ஆப்போசிட்டில் ஃப்ரிக்ஷன் இப்படி இருந்தது, ஃப்ரிக்ஷன் குறைஞ்சிருச்சு. கிராவிட்டி அதிகமாக இருக்கிறனால என்ன ஆயிரும், ஃப்ரிக்ஷன் குறைஞ்சிருச்சு, சரிஞ்சு கீழே விழுந்தோம். நீரானது நிலச்சரிக்கு ஒரு முக்கிய காரணியாகும். ஓகேவா? நீர் தமிழ்நாட்டில் நீலகிரி மலை நிலச்சரினா அதிகம் பாதிக்கப்படும். கேட்கலாம், இந்த ஸ்டேட்மெண்ட் கேட்கலாம், பார்த்துக்கோங்க. பெரும் அச்சுறுத்தலுக்குள்ளாகும் பகுதிகளாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. எங்கே? நீலகிரி மேற்கு தொடர்ச்சி மலை ஃபுல்லாகவே. கோயம்புத்தூர் திண்டுக்கல் மாவட்டத்தில் பழனி மலையில் அமைந்துள்ள கொடைக்கானல் நிலச்சரிக்கு உள்ளாகும் மற்ற பகுதி. அதே கிழக்கு தொடர்ச்சி மலையில் சேர்த்திக்கணும். அபாய நேர்வு குறைப்பு நடவடிக்கை. நிலச்சரிவு எப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மழை பெய்யும் பொழுது என்ன பண்ணணும், அந்த இப்போங்க திருவண்ணாமலை நிலச்சரிவு தானே இப்போ, தெரியலையா? ஒரு 5 பேர் இறந்து போனாங்களே, 7 பேர் போயிட்டாங்களா, நிலச்சரிவு தான் இது. அப்போ மலை ஓரத்தில் கட்டியிருக்காங்களே வீடு, தெரியலையா? நியூஸே பார்க்கலையா? பயங்கர தான் பேசிகிட்டு இருந்தாங்களே அந்த டைமில். என்ன பண்ணுவோம், மலைச்சரிவில் வீடு கட்டியிருக்கலாம், எடுத்து அப்புறப்படுத்தி இந்த பக்கம் கொண்டு வந்து தங்க வைக்கணும். உங்களுக்கு தான் கவர்மெண்ட் ஆஃபீஸராக போனீங்கன்னா நீங்கள் அந்த வேலையில் செய்யணும். எல்லா இடத்துக்கும் சிஎம்ஏ வரமாட்டாங்க, நீங்கள் தான் செய்யணும். விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், எச்சரிக்கை தயார் நிலையில் இருக்கணும், அன்றாட செய்திகளை கவனிக்கணும், நியூஸ் பார்க்கணும். உங்களுக்கு தான். ஆமாம், வெளியேறுவதற்கான திட்டம் திடீர்னு வந்துருச்சுன்னா என்ன பண்ணணும், ரெடியாக இருக்கணும். வழக்கத்துக்கு மாறான சிதைந்த பொருட்கள், உடைந்த மரங்கள், கூழாங்கற்களின் நகர்வுகளை கவனித்தல், அதெல்லாம் பார்க்கணும். வழக்கத்துக்கு மாறாக அதான் மூவ்மெண்ட் வந்து எஸ்கேப் பண்ணணும். கேரளாவில் பார்த்தீங்கன்னா தெரியும், என்ன ஊர் அது, வயநாட்டில். அந்த விலங்குகள் தான் நிறைய பேரை காப்பாற்றிருக்கு. ஒரு கிளி கத்தின உடனே என்னடான்னு எந்திரிச்சு வந்து பார்க்குறான் பையன். இப்போ நைட்டு 11 மணி என்னமோ பார்த்தா சேரும் சகதியமாக வந்துக்கிட்டு இருந்து அந்த ஃபேமிலியே எஸ்கேப் பண்ணாங்க. அது மாதிரி நிறைய இன்சிடென்ட் அங்கே போட்டிருப்பாங்க பாருங்கள், அதெல்லாம் வாட்ச் பண்ணு. ஆமாம், என்ன பண்ணணும், அவ்வளோதான். நீங்கள் கவனிக்காமல் படுத்துக்கிட்டு தான் காணாமல் தான் போகணும். அடுத்தது நிலச்சரிவு, என்ன மண்ணில் உரமாக இருப்பாங்க, அவ்வளோதான். அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகும். அதான் நம்ம தான் டிவி தெரியுது போட்டு உக்காந்துக்குவோம் உள்ளே போய், நம்ம தானே. இப்போ மொபைல் டிவி ஓடிட்டு மொபைல் வேறு நோண்டிகிட்டு இருக்கோம். அடுத்தது நிலச்சரிவுக்கு பின் என்ன பண்ணு எல்லாம் சொல்கிறானுங்க. உள்ளூர் வானிலை தொலைக்காட்சி நிலையங்களில் அன்றைய செய்தி கேட்டல். நிலச்சரிவு வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் வெள்ளம், கழிவுகளின் நகரு ஆகியவற்றை கவனிக்கணுமாமா. அங்கே நம்ம போகாமல் மீட்கணுமா, எக்ஸ்ட்ராலாம் யாரும் போகக்கூடாது அப்படின்றாங்க. அடுத்து வெள்ளப்பெருக்கு. வெள்ளம்னா என்ன அர்த்தம், அதிகமாக தண்ணி வந்து அதாவது வடிகாலிலேருந்து வெளியில் ஏறிடும் வெள்ளம். வடகிழக்கு பருவக்காட்டு தான் பயங்கரமான வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும். தென்மேற்கு பருவக்காட்டில் ஒன்றும் நமக்கு வெள்ளப்பெருக்கு அபாய எச்சரிக்கை இல்லை. பட் கேரளா, கர்நாடகாலாம் அந்த மேற்கு தொடர்ச்சி மலை, அதே ஊட்டியில் தென்மேற்கு பருவக்காட்டில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும். முக்கிய பொருளாக என்ன பண்ணணும், மடித்து சுருட்டிலாம் மேலே எடுத்து வச்சுக்கணும். வெள்ளப்பெருக்கின் பொழுது குழந்தைகள், வயதானவங்களை வேகமாக மீட்கணுமா. வீடுகளில் உயரமான இடத்துல போய் நின்றுக்கணும். மின்சாதன பொருளை ஆஃப் பண்ணி வச்சிடணும். ஏன் வெள்ளம் வந்துச்சுன்னா எல்லோரும் அப்புறம் சேர்த்து மிதக்கணும். தண்ணி ஓடுறது வழியாக தண்ணி வண்டி ஓட்டக்கூடாது, இழுத்துட்டு போயிடும். அல்லது பள்ளம் இருக்கிறது தெரியாது, மாட்டிக்குவோம். வெள்ளப்பெருக்கு பின்னாடி என்ன பண்ணணும், எல்லாத்தையும் ரெடி பண்ணணும், அவ்வளோதான். அடுத்து புயல். புயல் எங்கே அடிக்கும், இப்போ அதிகமாக அட்டாக் பண்ணும். நமக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும்
இந்த வடகிழக்கு பருவக்காற்று காலத்தில் வங்கக்கடலில் உழுவார் தான் அது புயல் பாதிப்பு அதிகமாக ஏற்படும். கடற்கரை ஓரத்தில் அதிகமாக சேதம் இருக்கும். புயல் தாக்கும் தீவிரத்தின் அடிப்படையில் தமிழ்நாடு மிக அதிக மிதமான குறைந்த புயல் மண்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. புயல் குறைந்த மண்டலம் எது தமிழ்நாடு? தூத்துக்குடி, ராமநாதபுரம், அதான் நம்மளது உள்நாட்டு மாநிலத்தின் உள்பகுதி. இங்கெல்லாம் அவ்வளோவா பாதிப்பு இருக்காது. அது மேற்கு தொடர்ச்சி மலை அந்த மாதிரி பிரிச்சுருக்காங்களாமா. புயலுக்கு முன்னாடி நீங்களே படிச்சுக்கோங்க, இதெல்லாம் நீங்களே படிச்சுக்கலாம். புயலுக்கு பின்னர் ஓகே. அடுத்து வறட்சியும் பேரிடரா? ஆமாம் சார். இந்த தென்மேற்கு பருவக்காற்று எதனால் ஒழுங்காக பெய்யாதுன்னு பார்த்தோம். என்ன எஃபெக்ட்? எல் நினோ எஃபெக்ட். எல் நினோ முக்கியமான கான்செப்ட் பார்த்தோமா. அதனால் தென்மேற்கு பருவக்காற்றப்போ நமக்கு தமிழ்நாடு கம்மி தான் மழை இருந்தாலும் அந்த ஆறுகள்லாம் ஓடுதில்ல, அதில் தண்ணி கம்மியாக போகும். அப்போ வறட்சி ஆயிடும். எல் நினோ எஃபெக்ட் ஞாபகம் இருக்கா? குழந்தை இயேசு, பசிபிக் பெருங்கடலில் அந்த நீரோட்டம், குளிர் நீரோட்டம் ஓடுற இடத்துல வெப்ப நீரோட்டம் ஓட ஆரம்பிக்குன்னு பார்ப்போம். எடுத்து படித்து பாருங்கள். அதனால் மழை பொழிவு இருக்காது. அப்போ வறட்சி. காவிரியில் தண்ணி வராது, வறட்சி பிரச்சனை. மழை நீர் சேகரிப்பு இருக்கா? என்ன பண்ணணும்? மழை நீர் சேகரிப்பு உங்கள் வீட்டு கூரையில், உங்கள் வீட்டு ஏரியாவில் இருக்கிற தண்ணியை பூமிகளை அப்படியே இறக்கி விட்டுறணும். ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். அந்த வசதி இல்லைன்னா உங்களை வீடே கட்ட விட மாட்டாங்க, அப்ரூவல் கொடுக்க மாட்டாங்க. தீ விபத்து ஏற்படுதா தமிழ்நாட்டில்? அதே இலையுதிர் காலம் இருக்குல்ல, அதில் இலையுதிர் காடுகள் இருக்கக்கூடிய ஏரியாவில் காட்டு தீ பற்றிக்கும். அது மேடாகவும் இருக்குது, அது இயற்கையாகவும் இருக்குது. மரம் ஒன்றோட ஒன்று உரசையும் பற்றிக்கும். கிழக்கு தொடர்ச்சி மலை, மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு சரிவுகள், இங்கே எல்லாமே என்ன அது காட்டு தீ பரவும். நீங்களே படிச்சுக்கோங்க. சுனாமி 2004 ஃபஸ்ட்டு தடவை அட்டாக் ஆகிருக்கு நமக்கு தெரிஞ்சு. அதுக்கு முன்னாடி எப்பயோ நடந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க. 2004 சுனாமிக்கு காரணம் எங்கே ஏற்பட்ட நிலநடுக்கம்? நேற்று கூட சொல்லிகிட்டு இருந்தானுங்களே, டிவியில் கூவி சொல்லிகிட்டு இருந்தானுங்களே, இந்தோனேசியா அங்கே கடலுக்குள்ளே ஏற்பட்ட பிளேட் பவுண்ட்ரி நிலநடுக்கத்தினால உருவானது தானே அது சுனாமி. சுனாமின்ற வார்த்தை எந்த மொழியிலேருந்து எடுத்து வரப்பட்டது? ஜப்பானிய மொழி. அப்படின்னா என்ன அர்த்தம்? சுனாமிக்கு என்ன அர்த்தம்? ஹார்பர் வேவ், பேரலை. ஜப்பான் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி சுனாமி வரும். ஏன்? பிளேட் பவுண்ட்ரி. என்ன பவுண்ட்ரி? இப்படி கன்வர்ஜன் பவுண்ட்ரி. இந்தியா ஓகே, இதை பற்றி தனியாக ஒரு பாடம் வச்சுருக்கான், திரும்ப ஒன்று வச்சுருக்கிறான். தமிழ்நாட்டில் நிலநடுக்க வராது, ரொம்ப ரேராக வரும். வந்துச்சுன்னா சும்மா மைல்டாக இருக்கும். வேறு எங்கேயாவது வர நிலநடுக்கம் கூட இங்கே ரெக்கார்ட் ஆகும். எனக்கு தெரிஞ்சு 2005-06ன்னு நினைக்கிறேன், கலிஃபோர்னியாவில் ரெக்கார்ட் ஆச்சு, நிலநடுக்கம் வந்துச்சு. அது இங்கே ரெக்கார்ட் ஆச்சு, சேலம் நம்ம கலெக்டரேட்டுக்குள்ளே அங்கே ரெக்கார்ட் ஆச்சு. ஏன்னா அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கும். சேலம் அங்கே இருக்குது, அப்படியே ஆப்போசிட்டு. அதான் கலிஃபோர்னியா. நமக்கு அப்படியே பின்னாடி 150 டிகிரி நீங்கள் குச்சி சொருவினீங்கன்னா அங்கே வந்துடும் சேலத்தில். ஸோ இங்கே உருவான நிலநடுக்கம் லித்தோஸ்பியரில் உருவானது. அஸ்னோஸ்பியரை கடந்து, மேண்டிலை கடந்து, கோரை கடந்து, திரும்பவும் மேண்டிலு, கோரு கூட கலந்துச்சா, மேண்டில், அஸ்னோஸ்பியர் கடந்து நம்ம லித்தோஸ்பியரை தாண்டி இங்கே ரெக்கார்ட் ஆச்சு.
அப்படியே ஆப்போசிட். இந்த நிலநடுக்கத்தெல்லாம் வச்சு தான் பூமிக்குள்ளே லேயர்ஸ் பார்த்தோம்ல, இப்படி லேயர் லேயராக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னென்ன லேயர் இருக்குது? மேஜராக 3: லித்தோஸ்பியரு, மேண்டிலு, கோர். ரைட். தமிழ்நாட்டில் அவ்வளோவா நிலநடுக்கம் வராது, வந்ததில்லை. ஏன்? எங்கே இருக்கோம் நம்ம? பிளேட் பவுண்ட்ரியில் கிடையாது தமிழ்நாடு. இங்கே இருக்கோம் நம்ம. பிளேட் பவுண்ட்ரி இங்கே இருக்குது. இங்கே உருவான நிலநடுக்கம்னா நமக்கு வந்து சுனாமி இங்கே வந்துச்சு. இங்கே ஒரு பிளேட் பவுண்ட்ரி அரபிக்கடலில். இது பிளேட் பவுண்ட்ரியா என்னன்னு தெரில எனக்கு. அப்படி அதனால தான் தமிழ்நாட்டுக்கு நிலநடுக்கம் வராது. ஓகேவா? சுற்றிலையும் மலை இருக்குது, அந்த தெரியுதா? இது பிளேட் பவுண்ட்ரி. இது பிளேட் பவுண்ட்ரியாக இருக்க வாய்ப்பு இல்லை, இது இல்லை. ஆனால் இங்கே ஒரு ஒன்ஸ் அப்பான டைம் இது வரைக்கும் லேண்ட் இருந்துச்சு, இது உடஞ்சி உள்ளே போயிடுச்சு. பிளேட் பவுண்ட்ரியை விட்டு ரொம்ப தூரத்தில் இருக்கனால நம்ம இந்தியாவிலே நிலநடுக்கம் ரொம்ப ரொம்ப கம்மியாக வரக்கூடிய ஏரியா. கேரளாவும் சரி, தமிழ்நாடு, கர்நாடகா எல்லாமே அப்படி தான். ஒரு வேளை நிலநடுக்கம் வந்துச்சு அப்படின்னாக்கா ஒன்று இந்த டேம்லாம் இருக்குல்ல, தண்ணி தேக்கி வைக்கிறோம்ல, அதனால வரும். அல்லது ஏதாவது பக்கத்தில் ஏதாவது இந்த மைனிங் ஆக்டிவிட்டி இருக்குல்ல, கர்நாடகாலாம் பார்த்திங்கன்னா அதிகமாக மைனிங் ஆக்டிவிட்டி, சுரங்க தொழில், பாம்பு வச்சு உடச்சி எடுப்பானுங்க, அதனால் இருக்கலாம். மற்றபடி நேச்சுரலாக 99% வராது. 2018 வந்துச்சு. என்ன ஏரியா அது சொல்லுங்க பார்ப்போம்? சுந்தர்வனம் டெல்டா. லைட் ப்ளூவாக இருக்கா? லைட் ப்ளூனா ரொம்ப ஆழம் கம்மின்னு அர்த்தம், சதுப்பு நிலம் அதெல்லாம், அதனால தான் அப்படி இருக்கு. இப்போ ஏதோ நேற்று இங்கே நிலநடுக்கம் வந்துச்சுன்னு போட்டானே, நேற்று நிலநடுக்கம் இங்கே வந்துச்சுன்னு போட்டானே, நல்லா பாருங்கள், பிளேட் பவுண்ட்ரியில் தான் இருக்கணும். மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையத்துடன் கீழ்கண்ட மீட்பு படைகள் அமைப்புகள் இணைந்து செயல்படுகின்றன. மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையர்களே, அதுக்கான தலைவர் யார்? அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர். அதுக்குன்னு ஒரு துறையே இருக்குது, காவல்துறை, வனத்துறை, எல்லோரும் சேர்ந்து ஒர்க் பண்ணணும். அதுமாதிரி மாவட்ட அளவில் மாவட்ட பேரிடர் மேலாண்மையினுடைய தலைவர் மாவட்ட ஆட்சியர் அல்லது மாவட்ட நீதிபதினு சொல்லுவாங்க, அல்லது மாவட்ட ஆட்சியர். மாவட்ட ஆட்சியருக்குன்னு ஒரு பேர் மாவட்ட நீதிபதி, தெரியுமா? டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் அந்த அந்தஸ்து இருக்குது. யாருக்கு? மாவட்ட ஆட்சியர். ஒரு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு, சிவில் சப்ளை கார்பரேஷனு, உள்ளூர் காவல்துறை, இதெல்லாம் இருப்பாங்க. இது 2 தெரிஞ்சால் போதும். தமிழ்நாட்டில் அச்சப்பரவல் டேஸ் முதல் டேஸ் வரை 8 டிகிரி. ஓகேவா? தெற்குன்னு வந்தாவே கிடையாது, தூக்கிட வேண்டியது. 2 கன்ஃபார்மாக இல்லை. கரெக்டாக? இதுவாக தான் போட்டி. இதுதான். இதை வச்சு என்ன பண்ணலாம்? கண்டுபிடிக்கலாம், கிளைமேட் சொல்லிடலாம். தீர்க்க பரவல் 10 பார்த்திங்கன்னா ரொம்ப அங்கே ஆப்பிரிக்காவில் வரும். கரெக்டாக? இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. அது இது கிழக்கு, இது மேற்குனா முடிஞ்சு போச்சு. அதேமாதிரி இது மேற்கு போட்டான், அதுவும் கிடையாது. எதுவுமே ஆன்சரே நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். கான்செப்ட் புரிஞ்சுருந்தா போதும். கிழக்கில் தான் வரும், தூரமாக வரணும். 10 டிகிரிலாம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. 76 டிகிரி தான். 2 76 இருக்குது. 1 மேற்குனா எங்கே போயிடுது? அமெரிக்கா. எதுவுமே மனப்பாடம் பண்ண வேண்டாம், படிச்சிடலாம். கான்செப்ட் புரிஞ்சிருந்தால் போதும். இந்த மாதிரி விஷயம்லாம் ஃபேக்டெல்லாம் கான்செப்டுவலாக தான் கேட்பான். நம்ம உட்காந்து மனப்பாடம் பண்ணிக்கிட்டு கிடப்பானுங்க, தேவையே கிடையாது. தமிழ்நாட்டின் உயரமான சிகரம் சத்தமா? தொட்டபெட்டா. தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமையாத கணவாய்
போர்க்காட்டு தான் இங்கேருந்து இருக்குன்னு தெரில. அச்சங்குயில், செங்கோட்டை இதெல்லாம் வந்து என்னது மேற்கு தொடர்ச்சி. அரபிக்கடலில் கலக்கும் ஆறு எது? பெரியார். முல்லை பெரியார் நடத்தும் பொழுதே சொல்லியிருப்பேன். முல்லை பெரியார் அங்கே போய் சீக்கிரமாக ஷார்ட்டில் கலந்துடும். ஸோ அதை தடுத்து தானே பண்ணுறோம். முல்லை பெரியார் டேம் கட்டி அதில் வந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து வைகை ஆற்றில் விட்றோன்னு பார்த்துருக்கோம். ஞாபகம் இருக்கா? சிற்றாறு குறுக்க தான் என்ன இது இருக்குது, என்ன அருவி இருக்குது? குற்றாலம். காவிரி தெரியும், பவானி தெரியும். தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் மாங்க்ரோவ் காடுகள் காணப்படும் மாவட்டம். பின்னடையும் பருவக்காற்று டேஸிலிருந்து ஈரப்பதத்தை எடுத்துக்கொள்கிறது. வங்கக்கடல். வடகிழக்கு பருவக்காற்று வங்கக்கடலில் எடுத்துகிட்டு தான் வந்து தமிழ்நாட்டில் மழை பெய்யும். வட இந்தியாவில் வீசும், ஆனால் அதில் என்ன இருக்காது, ஈரப்பதம் இருக்காது. மண் அரிப்பினால் அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய மாநிலம். கம்பம், தேனி. தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவு காடுகளை கொண்ட மாவட்டம். பழைய புக்கில் ஈரோடுன்னு படிச்சிருப்பீங்க, கிடையாது. நீலகிரி, தருமபுரி மாவட்டங்களிடையே காணப்படும் பீடபூமி. கோயம்புத்தூர் பீடபூமி. கிழக்கு தொடர்ச்சி மலையின் தென்பகுதியில் உள்ள உயரமான சிகரம். சேருவராயன். ஓகேவா? ஏற்காட்டில். ஆற்றுத்தீவான ஸ்ரீரங்கம் மற்றும் டேஸ் ஆறுகளுக்கு இடையே உள்ளது. காவிரி, கொள்ளிடம். டேஸ் தமிழ்நாட்டின் மாநில விலங்கு. வரையாடு. குளிர்காலம். கோடைக்காலம். தென்மேற்கு பருவக்காற்று. வடகிழக்கு பருவக்காற்று. அது முன்னெல்லாம் இருக்கும். மாஞ்சாரல். தமிழ்நாடு தென்மேற்கு பருவக்காற்று காலங்களில் அதிக மழைப்பொழிவை பெறுவதில்லை. கரெக்டா? காரணம், இதுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையின் மலைமறைவு பிரதேசம். புக்கிலேயே கொடுத்துட்டானுங்க. திரும்ப எந்த மாங்காய் மலையனாவது வந்து சொன்னானாக்கா காதில் வாங்காதீங்க, சரியா? தமிழ்நாடு மலைமறைவு பிரதேசத்தில் இருக்குன்னா மழைப்பொழிவு கம்மியாக தான் இருக்கும். கேரளாவில் மழைப்பொழிவு அதிகதுனால காற்று முக திசையில் இருக்குது, அங்கே அதிகமாக தான் இருக்கும், சரியா? மரம் இருக்கிறனால அங்கே மழை பெய்யலை, நல்லா தெரிஞ்சுக்கங்க. மரத்துக்கும் மழைப்பொழிவுக்கும் சம்மந்தம் ரொம்ப 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 கம்மி. வளிமண்டலத்தை மேலே தூக்கிட்டு போகணும். யாரை தூக்கிட்டு போவா? காற்று வீசக்கூடிய திசைக்கு குறுக்கில் மலை இருந்துச்சுனாக்கா அங்கேருந்து மேலே ரைஸ் ஆகும்பொழுது மழைப்பொழிவு இருக்கும், சரியா? ரைட்.